ஸோ கைஸ் இந்த டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம சைல்ட்ஹுட் ஹீரோ நம்ம நெவர் சீன் 17 சீனியர் லீடர் நம்ம ஜான் சினா பார்த்தீங்கன்னா ரிட்டையர் வந்து ஆக போறாரு. இந்தியா அக்கார்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14 அன்னைக்கு வந்து சண்டே அன்னைக்கு நம்ம ஜான் சினா வந்து ரிட்டையர் வந்து ஆக போறாரு. கரெக்டா இன்னிலேருந்து வந்து கவுண்ட் பண்ணோம்னா 11 or 10 days வந்து இருக்கு நம்ம ஜான் சினா வந்து ரிட்டையர் வந்து ஆகுறதுக்கு. ஸோ ஜான் சினா வந்து கடைசி மேட்ச் வந்து இந்த மந்த்ல வந்து கம்ப்ளீட் பண்ண போறாரு. ஸோ நம்ம ஜான் சினா வந்து ரிட்டையர் வந்து ஆக போறாரு. ஸோ ஜான் சினாக்கு வந்து சின்ன ஒரு ட்ரிபியூட் வந்து கொடுக்கலான்னு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து செய்கிறேன். ஸோ ஜான் சினாவை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோஸில் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணனா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த ஜான் சினாவோட ஸ்பெஷல் வீடியோ வந்து எல்லாக்கிட்டையும் வந்து போய் வந்து சேரும். அண்ட் இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜான் சினா பார்த்தீங்கன்னா April 23, 1977 வந்து பாஸ்டன் மேசச்சூசெட்ஸ்ல வந்து பிறக்கிறாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஜான் சினாவோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரெஸ்லிங்ல வந்து ரிங் அனௌன்சரா கூட வந்து வேலை செஞ்சிருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா ஜான் சினா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து ரெஸ்லிங் மேல வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்தது. அண்ட் நீங்க வந்து ஜான் சினா ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த போட்டோ வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ கார்ட்போர்டு வச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஜான் சினா வந்து சின்ன வயசுல வந்து தன்னோட சாம்பியன்ஷிப்லாம் வந்து செய்வாரு, டைட்டில்லாம் வந்து செய்வாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவர் வந்து டைட்டிலா வந்து கன்சிடர் வந்து பண்ணிப்பாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினாக்கு வந்து ரெஸ்லிங் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்தது. ஆனா ஸ்கூல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஜான் சினாவை இங்க வந்து புல்லி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதான் இந்தியாவில் வந்து ரேகிங்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் வந்து அமெரிக்காவில் வந்து புல்லி பண்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூல் டேஸ்ல வந்து நம்ம ஜான் சினா வந்து புல்லி பண்றாங்க, ஜான் சினா வந்து தொந்தரவு வந்து பண்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினா வந்து ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிடறாரு. அண்ட் தர்மா வந்து மசல்லாம் வந்து கெயின் பண்றாரு. இன்ஃபேக்ட் நம்ம ஜான் சினாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு கூட வந்து கிடைக்குது. ஸோ ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல வந்து அவரோட பாடி வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கிறதுனால நம்ம ஜான் சினாக்கு வந்து ஒரு 30 seconds ஆட் கூட வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜான் சினா வந்து முடிவு பண்றாரு. ஸோ இந்த ஃபிட்னஸ் ஃபீல்ட்லயே வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிட்னஸ் ஃபீல்ட்லயே வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வந்து செட்டில் பண்ணிடலான்னு. ஆனா ஃபிட்னஸ் ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினாக்கு வந்து சக்சஸ் வந்து கிடைக்கல. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினா வந்து கலிஃபோர்னியா வந்து போறாரு. ஸோ வேலையை தேடி அவர் வந்து போனாரு. ஸோ அங்க வந்து அவர் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வந்து எழுதுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பீஸா ஷாப்ல வந்து வேலை செஞ்சாரு. அண்ட் அவர் வந்து டிரைவரா கூட வந்து இருந்திருக்காரு. ஸோ வீடு இல்லாத காரணத்தால அண்ட் நைட் ஆனதுனால அவர் வந்து கார்ல கூட வந்து நிறைய வாட்டி வந்து தூங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினாக்கு வந்து OVWல வந்து சான்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த OVWல இருந்து தான் வந்து நம்ம ராண்டி ஆர்டன், பிராக் லெஸ்னர், பட்டிஸ்டா அவங்களாம் கூட வந்து வந்தாங்க. ஸோ அந்த OVWல வந்து நம்ம ஜான் சினா கூட வந்து சேர்றாரு. ஸோ OVWல வந்து நம்ம ஜான் சினா வந்து ரொம்ப வந்து ஃபேவரட்டா வந்து இருந்தாரு. ஏன்னா அவரோட பாடி பார்த்தீங்கன்னா தரமா வந்து இருந்தது. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம WWE பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினா வந்து ஹையர் பண்ணிடுறாங்க. அண்ட் ஜான் சினா வந்து WWல வந்து டெபியூட் வந்து பண்றாரு. கர்ட் ஆங்கிளுக்கு அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்றாரு. ஆனா அன்னைக்கு வந்து கர்ட் ஆங்கிளுக்கு அகைன்ஸ்டா வந்து நம்ம ஜான் சினா வந்து போயிருக்க கூடாது. அங்க வந்து நம்ம அண்டர்டேக்கர் வந்து வந்திருக்கணும். ஸோ சில காரணத்தால நம்ம அண்டர்டேக்கரால அங்க வந்து வர முடியல. ஸோ அதனால தான் வந்து நம்ம ஜான் சினா வந்து அங்க வந்து அனுப்பியிருப்பாங்க. அண்ட் ஜான் சினா வந்து ரூத்தஸ் அக்ரெஷன் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் மேட்ச் கூட வந்து தரமா வந்து கொடுத்துருப்பாரு அவரு. ஸோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து நம்ம ஜான் சினா வந்து ஃபேவரட்டா வந்து ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் சினா வந்து போக போக போர் அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து போரிங்கா வந்து ஆயிடுது. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் கூட வந்து பண்றாங்க. ஸோ ஜான் சினா பார்த்தீங்கன்னா WWE வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபயர் பண்ணலான்னு இருந்தாங்க, ரிலீஸ் பண்ணலான்னு வந்து இருந்தாங்க. ஆனா அங்க வந்து நம்ம ஸ்டெஃப்னி மெக்மேன் வந்து ஒன்று வந்து நோட்டீஸ் பண்றாங்க. ஸோ ஜான் சினாக்கு பார்த்தீங்கன்னா ராப்பிங்ல வந்து நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவர் வந்து ராப்பிங்லாம் வந்து தரமா வந்து பண்ணுவாரு. ஸோ அவர் வந்து பேக் ஸ்டேஜ்ல வந்து ராப்பிங்லாம் வந்து பண்ணியிருந்தாரு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி மெக்மேன் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டெஃப்னி மெக்மேன் வந்து அதை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து விக்ஸ் மெக்மேன் கிட்ட வந்து பேசினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டாக்டர் ஆஃப் தக்னாமிஸோட கேரக்டர் வந்து பார்த்தோம். ஜான் சினா வந்து டாக்டர் ஆஃப் தக்னாமிஸ்னு வந்து ஒரு கேரக்டர் வந்து எடுத்துன்னு வந்தாரு WWல. அண்ட் அது வந்து ரொம்ப வந்து சாவேஜா வந்து இருந்தது. அண்ட் அது வந்து ரொம்ப 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 வந்து ஃபேவரட்டா இருந்தது நிறைய ஃபேன்ஸுக்கு. ஏன்னா அந்த கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினா வந்து தரமா வந்து ரேப் பண்ணுவாரு. அண்ட் தரமா வந்து சாவேஜா வந்து பதில் வந்து சொல்லிடுவாரு. ஃபேன்ஸ் ஃபேவரட்டா வந்து நம்ம ஜான் சினா வந்து ஆயிட்டாரு அப்போ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா WWE வந்து WWFல இருந்து WWEக்கு வந்து மாறுது. WWE வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஜான் சினாவோட பழைய கேரக்டர் நார்மலான கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினா வந்து மறுபடியும் வந்து கொண்டு வந்தாரு. ஏன்னா அந்த டாக்டர் ஆஃப் தக்னாமிஸோட கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தைலாம் வந்து அவர் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கெட்ட வார்த்தைலாம் வந்து நிறைய சின்ன பசங்க கூட வந்து பார்ப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினாக்கு வந்து அதெல்லாம் வந்து பிடிக்கல. ஸோ அவர் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கூட வந்து இங்க வந்து ஃபேன்ஸா வந்து பாக்குறாங்க. அண்ட் நம்ம ஜான் சினாக்கு வந்து குழந்தைலாம் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சினா வந்து நார்மல் கேரக்டருக்கு வந்து செட் பண்ணிடுறாரு. அண்ட் நம்ம ஜான் சினாவோட கரியர்ல பார்த்தீங்கன்னா ஜான் சினா வெர்சஸ் த ராக் ஒரு ரைவல்ரி வந்து நடக்குது. ஸோ 2011ல பார்த்தீங்கன்னா ஜான் சினா வெர்சஸ் ராக் ரைவல்ரி பார்த்தீங்கன்னா
பீக்ல வந்து இருந்தது. ஏன்னா ஜான்சினா அண்ட் ராக்குள்ள வந்து பர்சனலி வந்து தரமா வந்து ஹீட் வந்து இருந்தது. ஸோ ஜான்சினா பார்த்தா அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்ட்லாம் வந்து நம்ம ராக்கை வந்து கலாய்ச்சிருக்காரு. லைக் நம்ம லோகன் பால் வந்து ரீசென்ட்லி வந்து கையில வந்து எழுதியிருந்தார்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராக் வந்து 2011ல வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லணும்னு வந்து அவசியமே வந்து இல்லை. ஆனா நம்ம ஜான்சினா வந்து அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் போயிட்டு அதெல்லாம் வந்து தரமா வந்து கலாய்ச்சிருப்பாரு நம்ம ராக்கை. அண்ட் பேக் ஸ்டேஜ் ரியாக்ஷன் கூட ரொம்ப வந்து ஷாக்கிங்கா வந்து இருந்தது. ஸோ ஜான்சினா வந்து எதுக்காக இதெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து பேசுறான்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குள்ள வந்து ரைவல்ரி வந்து நடந்தது, ரியல் லைஃப்ல கூட வந்து நடந்ததுன்னு வந்து சொல்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கு ஜான்சினாக்கு நடுவில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து சரியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கூட வந்து ஆகுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜான்சினா வந்து ஹாலிவுட்ல கூட வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக வந்து ஆயிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட படம் 12 ரவுண்ட்ஸ் அது வந்து ஃப்ளாப்பாக தான் வந்து இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜான்சினா வந்து ட்ரெயின் ஒர்க்னு ஒரு மூவி பண்ணாரு. அது வந்து ஹிட்டா வந்து போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜான்சினா வந்து நிறைய ஹிட் மூவிலாம் வந்து கொடுத்துருக்காரு ஹாலிவுட்ல. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அவர் வந்து பீஸ் மேக்கர்னு ஒரு சீரிஸ் கூட வந்து செஞ்சாரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தரமா வந்து பாப்புலரா வந்து ஆச்சு. அண்ட் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஜான்சினா பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் தக்னா மிஸ் கேரக்டர்ல வந்து இருந்தார்ல. ஸோ அப்போ வந்து அவர் வந்து டிஷர்ட் வந்து போடுவார். அந்த டிஷர்ட்ல வந்து எப்பவுமே வந்து 54ன்னு தான் வந்து இருக்கும். ஸோ அந்த 54 நம்பருக்கு பின்னாடி இருக்க அந்த ரகசியம் என்னன்னா நம்ம ஜான்சினா பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கூட வந்து ஆடி இருக்காரு. ஸோ அப்பெல்லாம் வந்து நம்ம ஜான்சினாவோட டிஷர்ட்டோட நம்பர் வந்து 54. ஸோ அதனால தான் வந்து ஜான்சினா வந்து WWE வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து லைட்டாக வந்து ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி நம்ம ஜான்சினா வந்து WWE வந்து 54ன்னு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ஹோப் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்கும் ஏன் நம்ம ஜான்சினா வந்து 54ன்னு வந்து அந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணுறாரு WWE. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜான்சினா பார்த்தா ஒரு தரமான ரேப்பர் கூட. ஸோ அந்த யூ கேன் சி மீயோட ஆல்பம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா தான் வந்து பாடியிருக்காரு. அண்ட் அந்த ஆல்பம்லேருந்து வந்த சாங் தான் மை டைம் இஸ் நவ். ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் தீமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா தான் வந்து பாடியிருந்தாரு. அண்ட் நம்ம ஜான்சினா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி பிரேக்கிங் ரெக்கார்ட் கூட வந்து வச்சிருக்காரு. அது என்னன்னா அவர் வந்து மேக் அ விஷ் ஃபவுண்டேஷன்ல வந்து நிறைய விஷஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஓவர் 700 மேக் அ விஷ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த செலிபிரிட்டி ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அதிகமாக வந்து பண்ணியிருக்காரு இந்த மேக் அ விஷை. ஸோ இருக்கிறதுலேயே வந்து அவர் தான் வந்து அதிகமாக வந்து இந்த மேக் அ விஷ் ஃபவுண்டேஷன்ல வந்து மேக் அ விஷ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மேக் அ விஷ் ஃபவுண்டேஷன்னா என்னன்னு வந்து உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அந்த மேக் அ விஷ் ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்கிற பசங்களாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா வந்து ஃபில் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் வந்து நம்ம ஜான்சினா வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வந்து ஆக்குது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா WWE பிக்கெஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா வந்து வச்சிருக்காரு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்ச ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ 17 டைம் வேர்ல்ட் ஹெவிவே சாம்பியனாக ஆயிட்டாரு நம்ம ஜான்சினா. ஸோ இருக்கிறதுலே வந்து அதிகமான சாம்பியன்ஷிப் வந்து நம்ம ஜான்சினா வந்து ஜெயிச்சிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜான்சினா வந்து ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனும் கூட. ஸோ ஜான்சினா பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக கூட வந்து ஆயிருக்காரு. எல்லா டைட்டிலையும் வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. WWE ட்ரூ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு வந்து நம்ம சொல்லலாம் நம்ம ஜான்சினாவை. அண்ட் அவர் வந்து இந்த மந்த் வந்து ரிட்டையர் வந்து ஆக போறாரு. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து மறுபடியும் வந்து வேணுமா இல்லையான்னு வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அவள் இந்த வீடியோக்குள்ள ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்றதுக்காக நிறைய நேரம் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கலெக்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம வந்து லைக் போட்டுருங்க அண்ட் ஹைப்பை வந்து போட்டுருங்க. அண்ட் இன்னும் வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க.